பக்தியோடு எழுந்து நிற்போம். திருவிழா மாலை ஆராதனை இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், வரும் ஆண்டில் இறைவன் நமக்கு புனித தனிசலாசியார் வழியா நல்ல ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாலை ஆராதனை ஒப்புக் கொடுக்க அருமையான தேர் பவனி பாடல்கள் அனைத்தோடும் நாம் முத்தாய்ப்பாக இந்த மாலை ஆராதனை கைகளை குவித்துக் கொள்வோம். ஒரு சில வினாடிகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கருத்தை நீங்கள் இந்த மாலை ஆராதனையிலே வைத்து பாருங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அந்த அன்னையை புகழ்ந்து பாடக்கூடிய 3 தியான மன்றாட்டுகளில் ஏதாவது ஒரு கருத்து உங்கள் குடும்பத்தில் ஏதாவது கருத்தாக இருக்கலாம், யாருடைய மனமாற்றமாக இருக்கலாம். இந்த ஆண்டிலே அடுத்த ஆண்டு வருவதற்குள் நான் முழு விவிலியத்தையும் படித்து விடுவேன் என்றும் இருக்கலாம். ஒரு குடும்ப சமாதானமாக இருக்கலாம், ஊர் சமாதானமாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கருத்து ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி செபித்து இறைவன் பாதத்தில் வையுங்கள். இறைவா, எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் ஏற்படும்
ஆண்டு வரும் மூவொரு இறைவன் வாழியவே. இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். வாக்கு மாறாத தேவன் இன்று நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். உன்னை எல்லாவித துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றுவேன். நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உன்னை காக்க தூதருக்கு கட்டளையிடுவேன். எனவே நீ பயப்படாதே, கலங்காதே என்று நம்மை பலப்படுத்துகின்றார். நம் கடவுள் நம்மை திடப்படுத்தும் போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? மகிழ்வுடன் திருப்பாடல் ஆசிரியருடன் இணைந்து நாமும் பாடி புகழ்வோம். துன்பமுனை தீண்டாது உன்னோடு நான் இருக்கின்றேன். பாதை உன்னை நெருங்காது, கொல்லாது நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேனே. அஞ்சாதே, திகையாதே, துன்பமுனை தீண்டாது, உன்னோடு நான் இருக்கின்றேன். பாதை உன்னை நெருங்காது, கொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேனே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை தீண்டாது, உன்னோடு நான் இருக்கின்றேன். பாதை உன்னை நெருங்காது, கொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேனே. வேடரின் கண்ணீரின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் வேடரின் கண்ணியினின்றும் கொண்டடிக்கும் கொள்ளை நோயினின்றும் உன்னை தப்புவித்து காப்பாற்றுவேன். உன்னை தப்புவித்து காப்பாற்று. சிறகுகளால் உன்னை அரவணைப்பேன். சிறகுகளால் உன்னை அரவணைப்பேன். அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை தீண்டாது, உன்னோடு நான் இருக்கின்றேன். பாதை உன்னை நெருங்காது, கொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேனே. நீ செல்லும்
கட்டளையிடுவே உன் கால்களில் மோதாதபடி உன்னை எந்தன் கைகளிலே தாங்கிடுவேன். உன்னை எந்தன் அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. அஞ்சாதே திகையாதே கலங்காதே நீ பயப்படாதே தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை தீண்டாது, உன்னோடு நான் இருக்கின்றேன். பாதை உன்னை நெருங்காது, பொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேனே. தீமை உன்னை அணுகாது துன்பம் உன்னை தீண்டாது வாதை உன்னை நெருங்காது பொல்லாப்பு நேரிடாது அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. அஞ்சாதே திகையாதே கலங்காதே நீ பயப்படாதே தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை தீண்டாது, உன்னோடு நான் இருக்கின்றேன். பாதை உன்னை நெருங்காது, பொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேனே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை தீண்டாது, உன்னோடு நான் இருக்கின்றேன். பாதை உன்னை நெருங்காது, பொல்லாப்பு நேரிடாது, உன்னை நான் காத்திடுவேனே. இறைவனுடைய புனிதர்களே, அவரை வாழ்த்துங்கள். அவருக்கு அஞ்சுவோரே, அவரது புகழ் பாடுங்கள். நீதியின் பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். ஆண்டவரே, என் உள்ளம் உமக்காய் ஏங்குகிறது. தீமைகள் என்னை தீண்டும்போது, சோகங்களால் நான் வாடும்போது, பாவத்தில் நான் வீழும்போது, இறைவா என்னை தாங்கிக் கொள்ளும். தூபம் போல் என் ஜெபம் இறைவா உம்மை நோக்கி எழும்பட்டும். உம் கரம் என்னை அணைத்து உம் வழி நடத்தட்டும் என்று இறைவனை நோக்கி குரல் எழுப்பி பாடுவோமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி அழைக்கின்றேன். என் உள்ளம் உமக்காய் ஏங்குகிறதே. ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன். என் உள்ளம் உமக்காயேகிடுதே. ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன். என் உள்ளம் உமக்காய் ஏங்குகிறதே. தீமைகள் தீண்டும்போது என்னை நீ திடப்படுத்தும். தீயோர் சூழும்போது என்னை நீ காத்துக் கொள்ளும். தீமைகள் தீண்டும் போது என்னை நீ திடப்படுத்தும். தீயோ சூழும் காத்துக்கொள்ளும். குற்றங்கள் களைய குறைகள்
சோகங்கள் களைய குறைகள் நீங்க துணை செய்வார். உம்மோடு உறவாட வரம் தாரும் நிஜம் உம்மோடு உறவாட வரம் தாரும் ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன் என் உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன் என் உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே. சோகங்கள் வாடும்போது என்னை நீர் பலப்படுத்தும் பாவத்தில் வீழும்போது என்னை நீர் தாங்கிக் கொள்ளும் சோகங்கள் வாட்டும்போது என்னை நீ பலப்படுத்தும் பாவத்தில் வீழும்போது என்னை நீ தாங்கிக் கொள்ளும். நன்மைகள் ஏற்க தீமைகள் களைய தினம் தாருமே நன்மைகள் ஏற்க தீமைகள் களைய தினம் தாருமே. நீதியில் வாழ்ந்திட வரம் தாரும் நீதியில் வாழ்ந்திட வரம் தாரும் ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன் என் உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன் என் உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே. கோபம் பொழிஞ்சபமும் உன்னகம் எழுந்திடட்டும் உன்பரம் அணைத்து என்னை உம்வழியில் நடத்திடட்டும் தூபம் போல் என் ஜெபமும் உன்னகம் எழுதிடட்டும் உன் கரம் அணைத்து என்னை உன் வழி நடந்திடட்டும். ஒளி கொண்டு வாழ இருளெல்லாம் நீங்க வரம் தாருமே ஒளி கொண்டு வாழ இருளெல்லாம் நீங்க பறந்தாருமே. சந்நிதி வாழ்ந்திட வரம் அருள்வார் சந்நிதி வாழ்ந்திட வரம் அருள்வார் ஆண்டவரே உம்மை நோக்கி அழைக்கின்றேன் என் உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே ஆண்டவரே உம்மை நோக்கி உள்ளம் உமக்காய் ஏங்கிடுதே. நீதியின் பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக.
நம்மை படைத்த இறைவன் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நம்மை எல்லாவித தீமைகளில் இருந்தும் பாதுகாக்கின்றார். இப்போதும் எப்போதும் நம்முடன் இருந்து நம்மை காக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து நாடகக் குழுவினரோடு இணைந்து இறைவனை புகழ்ந்து பாடுவோம். மகனே உன் காலிடர விடமாட்டார், உன்னை காப்பவர் உறங்க மாட்டார். மகனே உன் காலிடர விடமாட்டார், உறங்க மாட்டார். விடமாட்டார், உன்னை காப்பவர் உறங்க மாட்டார். மகனே உன் காலிடர விடமாட்டார், உன்னை காப்பவர் உறங்க மாட்டார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் என்றென்றும் உன்னை காக்கின்றார், உனக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் உன்னை காலிடர விடமாட்டார், உன்னை காப்பவர் உறங்க மாட்டார். மகளே உன் காலிடர விடமாட்டார், உன்னை காப்பவர் உறங்க மாட்டார். பகலில் வெயிலோ உன்னை சுடாது, நிலவோ தீமை செய்யாது. பகலில் வெயிலோ உன்னை சுடாது, நிலவோ தீமை செய்யாது. ஆண்டவர் எல்லாவித தீமை அகற்றி உந்தன் ஆன்மாவை காக்கின்றார். ஆண்டவர் எல்லாவித தீமை அகற்றி உந்தன் ஆன்மாவை காக்கின்றார். மகளே உன் காலிடர விடமாட்டார், உன்னை காப்பவர் உறங்க மாட்டார். மகளே உன் காலிடர விடமாட்டார், உன்னை காப்பவர் உறங்க மாட்டார். ஆண்டவர் நீ போகும் வழி காக்கின்றார், வரும்போதும் காக்கின்றார். ஆண்டவர் நீ போகும் வழி காக்கினார், வரும்போது காக்கின்றார். இப்போதும் எப்போதும் உம்மை காக்கின்றார், உன்னோடு என்றென்றும் வாழ்கின்றார். இப்போதும் எப்போதும் உன்னை காக்கின்றார், உன்னோடு மகளே
பரிசுத்தரும் மாசற்றவருமாயிருக்குமாறும் அன்பில் வாழவும் நம்மை தேர்ந்து கொண்ட இறைவன் போற்றப்படுவாராக. தூய் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 12 வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 9 முதல். உங்கள் அன்பு களமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சி ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளராமனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையற்ற இறை மக்களோடு உங்களிடமுள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பெருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இனியவர்களே, அருமையான சொக்கர் முடிப்பு அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் அன்பான புனித தன்ஸ்லாசியா திருவிழா வாழ்த்துக்களை தருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரே குடும்பமாக இன்று புனித தன்ஸ்லாசியா திருவிழாவை கொண்டாடுவதற்காக எல்லா ஊர்களிலிருந்தும் வந்திருப்பது பேர் ஆனந்தமாக இருக்கிறது. நமக்கு மிக சிறப்பாக 3 திருவிழாக்கள். ஒன்று புனித பெரியவையாகப்பர் திருவிழா, 2 மணல் மாதா திருவிழா, 3வது புனித தன்ஸ்லாசியா திருவிழா. உண்மையிலேயே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். உங்களை பார்க்கும் பொழுது பெருமையாக மகிழ்வாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று சொக்கனூடியிருப்பு மக்கள் எங்கிருந்தாலும் நல்ல ஆன்மீகத்தில் இருக்கிறார்கள் என்பது பெருமை. குடும்பமாக இருப்பதும் பெருமகிழ்ச்சி. ஆகவே நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே பிடிப்பாக இருக்கிறீர்கள் என்பது பெரிய மகிழ்ச்சி. இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய சொக்கனூடியிருப்பு மக்கள் கல்வியிலே 100 உயர்ந்திருக்கிறார்கள். முன்பு உயர்ந்திருந்தோம் பனைமரம் ஏறுவதில்லை. இன்று நாம் எல்லா மக்களுமே மிக அருமையாக படித்து நல்ல பட்டங்களை வைத்து மிக அழகாக இருப்பது, மிக அருமையாக கல்வியிலே இருப்பது ஒரு பண்பு, நல்ல ஆசீர்வாதம். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், நமது ஊரை பார்க்கின்றேன். நல்ல ஒரு விரிந்த பரந்த ஒரு சூழலில் வந்துவிட்டோம். வீடுகள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் காந்தி நகர் பகுதியும் இணைந்திருக்கிறது. நம்முடைய இந்த பள்ளிக்கூட பகுதியும் இணைந்திருக்கிறது. அதுபோல நம்முடைய பஞ்சாயத்து பகுதியில் உள்ள வீடுகளையும் பார்க்கும் பொழுது நிறைந்திருக்கிறது. அதில் என்ன ஆனந்தம் என்று சொன்னால், 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நீங்கள் வெளியூர்களில் இருந்தாலும் நமது ஊர் நமது மண், இங்கு ஒரு வீடு கட்டியிருக்க வேண்டும், இங்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து நீங்கள் ஆனந்தமாக இந்த திருவிழாவை கொண்டாடுவது பெரும் மகிழ்வை தருகிறது. அன்போடு மீண்டும் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான நாளிலே இறை நம்பிக்கையை பற்றி உங்களோடு ஒரு 20 நிமிடம் கருத்துக்களை புனித தன்ஸ்லாசியார் வாழ்விலிருந்து தரலாம் என்று இருக்கின்றேன். அன்பார்களே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. கணவன் மனைவி நல்ல நம்பிக்கை, பிள்ளைகள் குடும்பத்திலே நல்ல நம்பிக்கை, நாம் பிறர் மத்தியில் வைக்கக்கூடிய நம்பிக்கை, கிறிஸ்தவன் என்பவன் நம்பிக்கைக்குரியவன் என கேள்விப்படுவதிலே நம்பிக்கை மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் இன்று பல இடங்களிலே குடும்பத்திலே நம்பிக்கை குறைகிறது. பல இடங்களிலே கிறிஸ்தவர்கள் என்ன நம்பிக்கை கூட குறைந்து கொண்டிருப்பது
ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதாவது ஒரு வீட்டில் அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே வருவார். மனைவிட்ட அவங்க வீட்டில் ஒரு பையன், ஒரு 4ஆவது படிக்கிற பையன். அந்த பையனை சாயந்தரம் அடிப்பார். ஒரே வீட்டில் பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த பையன் வீட்டுக்கு வர்றானாலே, மன்னிக்கவும், அந்த அப்பா வீட்டுக்கு வர்றானாலே மனைவி பயந்துருவாங்க. சாயந்தரத்தில் குடிச்சிட்டு வரான், பிரச்சனை ஆக்கிடுவான்ட்டு பையன் சின்ன பொடியே பரனுக்கு கீழே போய் படுத்துருவான். அதனால சாயந்தரம் 5-5:30 சாப்பாடை கொடுத்து பையனை பரனு கீழே படுத்துரு அப்படிம்பாங்க. இப்போ பரன்னு என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன பரனு கீழே படுக்க வச்சிருவாங்க. இப்படிதான் கதை. அந்த வீடு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த தெரு வழியா ஒருத்தன் மைனா வித்துட்டு வந்திருக்கான். உடனே இந்த பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அம்மா மைனா வாங்கித்தான்னு இருக்கான். உடனே இந்த அம்மா பார்த்துச்சு, சரி நம்ம புருஷன் தான் ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான், பிள்ளைகிட்ட நல்லா இருக்க மாட்டேங்கிறான், சரி நம்ம இந்த மைனா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு மைனாவை வாங்கி ஒரு கூண்டோட கொடுத்துட்டாங்க. அந்த பையனுக்கு பயங்கர மகிழ்ச்சி. படிக்கும்போதும் மைனா, படுக்கும்போதும் மைனா, அப்புறம் வெளியே போனாலும் மைனா பார்த்து மைனான்னு ரொம்ப ஜாலியாக இருந்தான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகா, நம்ம பிள்ளைக்கு அப்பனால மகிழ்ச்சி இல்லை, இந்த மைனா வச்சு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கானே என்று சொல்லி இருந்தான். கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இவன் ஸ்கூலுக்கு போயிருந்த நேரத்தில் மைனா செத்து போயிட்டு. இந்த அம்மாவுக்கு பயங்கர வருத்தம். சரி, நம்ம பையனுக்கு படிக்கும்போதும் மைனா, படுக்கும்போதும் மைனா, எப்போ போனாலும் மைனான்னு வச்சுருந்தானே, இந்த மைனா செத்து போச்சு. இனி வருத்தத்தில் சரி பையனை என்ன பண்ணுவோம், சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு கடலை மிட்டாயி, எள்ளு மிட்டாயி அதெல்லாம் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் பள்ளிக்கூட விட்டு வெளியே வந்த உடனே அவன் பைக்கோட்டையை வாங்கி கம்ப்யூட்டருக்குள்ளே வச்சாச்சு. பைக்கோட்டையை வாங்கிட்டு கூட்டிகிட்டு வரும்போது 2 கடலை மிட்டாய் கொடுத்தாங்க. அவன் கடலை மிட்டாய் கடிச்சிட்டு நல்லா தின்னுட்டு வந்தான். இப்போ 2 எள்ளு மிட்டாய். அப்புறம் நம்ம ஊரில் முன்னால் ஒரு மிட்டாய் சுத்தவங்களை, என்ன சுட்டாய், சவு மிட்டாய். அந்த சவு மிட்டாய் வாங்கி வச்சிருந்தாங்க. சவு மிட்டாயும் வாய்க்கில் போட்டு வந்தான். அப்படியே நடந்து வரும்போது நைஸா சொன்னாங்க, ஐயா மைனா செத்து போச்சுன்னா போட்டுட்டோம். அம்மாவுக்கு பயங்கர மகிழ்ச்சி. 2 கடலை மிட்டாய், 2 எள்ளு மிட்டாய், ஒரு சவு மிட்டாய். மைனா செத்து போன கவலை இல்லையே. வாணி கூட்டிட்டு வந்தா. வீட்டில் பைக்கோட்டை தூக்கி போட்டுட்டு கூண்டை பார்த்தான். மைனா அதான் மைனா செத்து போச்சுன்னு சொன்னேன். இல்லை, நீ எங்க மைனா செத்து போச்சுன்னு சொன்ன, நைனா செத்து போச்சுன்னு சொன்ன. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வீடுகள் எல்லா வீடுகளும் அல்ல, ஒரு சில வீடுகள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானே என்று இருப்பதும் வருத்தமாக இருக்கிறது. நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த பரன் ஏன் சொன்னேன், சவுமுட்டாய் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை. இன்று நாம் நவீன உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி விஞ்ஞானம் வளர்ச்சி ஆகிவிட்டது என்று சொன்னால், இன்னும் 2 ஆண்டுகளில் குழந்தை பெற்க எந்த பெண்ணும் தேவையில்லை. ஒரு நாளைக்கு 30,000 குழந்தைகளை உருவாக்கக்கூடிய இந்த அந்த கோழி வளர்க்கிற மாதிரி குழந்தையை வளர்க்கக்கூடிய மிஷின் வந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமாக செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமது வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பது உண்மை. இவ்வளவு கல்வி இருக்கிறது என்று சொன்னேன், அருமையாக பக்தியில் இருக்கிறோம் என்று சொன்னேன், நன்றாக வளர்ந்து விட்டோம் என்று சொன்னேன். ஆனால் ஆழமான நம்பிக்கையில், இறை நம்பிக்கையில் வளர்ந்திருக்கிறோமா என்பதை சரி சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கை சொன்னால் நாம் எல்லாம் நினைச்சு பார்த்துருவோம். நம்பிக்கைன்னா கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை, தனசலாசேர் மேல வைக்கிற நம்பிக்கை, ஜெபிக்கிறது நம்பிக்கை என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்பிக்கைக்கு உதவி செய்பவை. நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? கோவிலுக்கு போகிறீர்களா? சுருவங்களை பார்க்கிறீர்களா? திருப்பலி ஒப்பு கொடுக்கிறீர்களா? இது நம்பிக்கை இல்லை. உங்கள் நம்பிக்கையை, நமது நம்பிக்கையை வளர்ப்பதற்கு பயன்படக்கூடிய உபகரணங்கள். நம்பிக்கை என்பது கடவுள் அழைப்புக்கு மனிதன் தரக்கூடிய பதில். சொல்லுங்க,
கடவுள் தரும் அழைப்புக்கு சொல்லுங்க, மனிதன் தரக்கூடிய பதில். இவன் நான் மைக்கில் சத்தம் போடட்டா அங்க வரையும் கேட்கும். நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கை என்பது கடவுள் அழைப்பிற்கு மனிதன் தரக்கூடிய பதில். அன்பானவர்களே, இதான் நம்பிக்கை. ஒரு காலத்துல நம்ம சின்ன பொழுது கிறிஸ்தவனை என்ன சொல்லுவாங்க? அவர்கள் நியாயமா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. இதான் பதில், இதான் பதில். ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, அநாதை மடங்கள் வைத்திருந்தாங்க, மருத்துவமனைகள் வைத்திருக்கிறாங்க, நல்லது செய்வார்கள். இதான் பதில். இன்னைக்கு நம்பிக்கை என்பவர்கள் வைத்திருக்கக்கூடிய நாம தவறுதலாக, தீமையாக, மோசமாக இருக்கிறோம். கிறிஸ்தவனா, கடவுளை நம்புகிறவர்களா, இப்படி வாழ்கிறார்களே என்று இருக்க கூடாது. நம்பிக்கை என்பது நமக்கு கிறிஸ்தவனாயிரு என்று திருமுழுக்கு வழியாக நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அந்த அழைப்பை வாழ்வதுதான் நம்பிக்கை. நாம் திருவிழா அந்த நம்பிக்கையை நாம் கோவிலுக்கு செல்வது, ஆண்டவரே என் நம்பிக்கையை பலப்படுத்தும் என்பதற்கு, நான் ஜெபமாலை சொல்லுகிறேன், விபரீதம் வாசிக்கிறேன் என்று சொன்னால் என் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கு. என்ன நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் அல்லேலூயா கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஜெப புத்தகத்தை கொண்டு போவார்கள், இவர்கள் பைபிளை தூக்கிட்டு போவார்கள், இவர்களும் மற்றவர்கள் போல கெட்ட வார்த்தை போடுவார்கள், அநியாயம் பண்ணுவார்கள், தீர்ப்பை செய்வார்கள். அது இல்லை. நம்பிக்கை கடவுள் தரும் அழைப்பிற்கு மனிதன் பதில். 3 பேரை சொல்லுகிறேன். ஒன்று, நம்முடைய நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். ஆபிரகாம் கடவுள் அழைத்தார், நீ இந்த நாட்டை விட்டு நான் காட்டும் நாட்டிற்கு செல் என்று அழைத்தார். அவர் உடனே அந்த 70-80 வயதிலும் கடவுள் அழைத்து அவர் ஆண்டவரை சுட்டிக்காட்டக்கூடிய நாட்டிற்கு பயணப்பட்டார். அதான் அழைப்பு. கடவுள் அழைப்புக்கு ஆபிரகாம் பதில் தந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல மோசேயை கடவுள் அழைத்தார். மோசேயை எரியும் முச்செடியிலே கடவுள் அழைத்தார். மோசே மோசே என்று அழைத்தார். அந்த அழைப்பிற்கு மோசே பதிலளித்து அந்த இஸ்ராயேல் 60 லட்சம் பேர் விடுதலை செய்வதற்கு அவர் கடவுளுடைய அழைப்புக்கு மனிதன் தரக்கூடிய பதில் தான் நம்பிக்கை. ஆக வெறுமனே நான் கோயிலுக்கு போகிறேன், ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், நான் நம்பிக்கை இறைவன் மேல் வைத்திருக்கிறேன் என்றால் இல்லை. நமது வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். 3வது ஏற்பாட்டிலே அன்னை மரியாதை சொல்ல வேண்டும். கடவுள் கபிரியேல் தூதர் வழியாக அன்னை மரியாதை அழைத்தார். அழைத்தவுடன் இதோ உமது அடிமை என்று அன்னை மரியாள் தன்னை, அதுதான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார். தயவு செய்து சுரூபத்தை பார்க்கிறேன், ஜெபிக்கிறேன், கண்ணால் காணாத கடவுளை நம்புகிறேன் என்று மட்டும் சொல்லிவிடக் கூடாது. ஜெபிப்பது, கோவிலுக்கு போவது, விவிலியம் படிப்பது அத்தனையும் என் வாழ்வை, நம்பிக்கையான வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவுவதான். அன்பானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாசியார், அவருடைய வாழ்க்கை எவ்வாறு நம்பிக்கையோடு இருந்தது என்ற நிகழ்வை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நன்று. புனித தனிஸ்லாஸ் போலந்திலே பிறக்கின்றார். புனித ஜான்பால், திருத்தந்தை ஜான்பால் உடைய நாடு போலந்து. அந்த போலந்து நாட்டில் தான் புனித தனிஸ்லாசியார் ஒரு அருமையான ஒரு அரச குடும்பத்திலே பிறக்கின்றார். அவருடைய அம்மா பேர் மார்க்ரெட். அவங்க அப்பா ஒரு அருமையான அந்த அரசாங்கத்தின் பெரிய நிலையிலே இருக்கின்றார். அதாவது செனட் சபையை சார்ந்தவர் என்று சொல்வார்கள். அப்படி என்றால்
அரசருக்கு ஆலோசனை கூறக்கூடிய குழுவில் இருப்பவர் தான் புனித தனிஸ்லாசுடைய தந்தை. அவருடைய 2 பிள்ளைகளையும் மிக அருமையாக வளர்க்கின்றார்கள். அம்மா மார்கரெட் நம்பிக்கையை கொடுத்து வளர்த்தார். அருமையாக தன் பிள்ளைகள் அரச குடும்பத்தில் இருந்தாலும் நல்ல பண்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என ஒரு தாய் மார்கரெட் அந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்தார். அன்பானவர்களை, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாய் நன்றாக இருந்தால்தான் குடும்பம் நன்றாக இருக்கும். தாய் தான் ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பு. அழகாக சொல்லுவோமே, வீட்டு தலைவியை பார்த்து என்ன சொல்வோம்? என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? இல்லாள்னு சொல்லுவோம். இல்லத்தை ஆள்பவர். ஒரு கணவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? இல்லாள். வீட்டுக்குள்ள அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. இல்லான் ஒன்னும் இல்லாதவன். சில பேர் வீட்டுக்குள்ள வந்து அதையும் நோண்டிட்டு இருக்கானே, என்ன அந்த செடிமான சரியில்லை, என்ன இதை பெருக்காம வச்சிருக்கா, இது என்ன இப்படி கிடக்கு அப்படின்னா அவன் இல்லாள், பொம்பளை அர்த்தம். அதனால இல்லத்துல ஒரு தலைவியாக ஒரு பெண் மார்கரெட் தனிஸ்லாசுடைய அருமையான தாய் மிக அருமையாக அந்த குடும்பத்தை வளர்த்தார். அந்த குடும்பத்தை பண்போடு வளர்த்தார். அந்த 2 பிள்ளைகளையும் படிப்பதற்காக போலந்து நாட்டிலிருந்து ஆஸ்திரியா என்ன நாட்டுக்கு அனுப்புகின்றார். நான் ஆஸ்திரியாவில் ஒரு 5 ஆண்டுகள் மே மாதத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். ஆஸ்திரியாவுக்கு அனுப்புகின்றார்கள். அங்கே ஆஸ்திரியாவில் இவங்க படித்த கல்லூரி லூத்தரன் கல்லூரி, புரோட்டஸ்டன்ட் கல்லூரி. ஆனால் அண்ணன் கிறிஸ்துவத்தை பற்றி பெரிய கவலை இல்லை. தம்பி தனிஸ்லாஸ் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருக்கிறான். ஆக கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை லூத்தரன் பள்ளிக்கூடத்தில் வளர்க்க விடவில்லை, கோவிலுக்கு அனுப்புவதில்லை. நம்முடைய தனிஸ்லாஸ் உடல்நிலை சரியில்லாமல் போகின்றார். இந்த சமயத்தில் அவர் விரும்புகின்றார், நான் செத்துவிட்டாலும் நான் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். ஆகவே எனக்கு நான் நன்மை எடுக்க வேண்டும் என பார்க்கின்றார். லூத்தரன் சபை அந்த கல்லூரியில் அனுமதிக்கவில்லை. இவர் அழுகின்றார், ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றார். புனித பார்பரம்மாளிடம் ஜெபிக்கின்றார். புனித பார்பரம்மாள் 2 சம்மனசுகளோடு வந்து புனித தனிஸ்லாசுக்கு நற்கருணை வழங்குகின்றார். அன்பானவர்களே, பக்திதான், இதுதான் நம்பிக்கை. கடவுளை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் எனக்கு பதில், நான் வாழ வேண்டும், எனக்கு பதில் கிடைக்க வேண்டும். தனிஸ்லாசுக்கு புனித பார்பரம்மாள் 2 சம்மனசுகளோடு வந்து நற்கருணை கொடுக்கின்றார். இதற்கு பின்பு வேண்டும் அந்த சமயத்தில் ஆஸ்திரியாவில் உள்ள கத்தோலிக்க குருவானவரை பார்த்து, சென்சஸ்லாஸ் அவரை பார்த்து நான் குருவாக வேண்டும் என கேட்கின்றார். அவர் சொல்லுகிறார், உன் அப்பா அரச குடும்பத்தை சார்ந்தவர், நான் இதனில் தலையிட்டால் என்னை கொன்று விடுவார்கள், நான் தலையிட மாட்டேன். அண்ணன் சொல்லுகிறான், நீ குருவாக போய்விடக் கூடாது, உன்னை அனுமதிக்க மாட்டோம் என்ற பிரச்சனை சகோதரருக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கிறது. இந்த நேரத்தில் இவருடைய அந்த அதை எப்படி சொல்லுகிறான்னா அயன் ஃபெய்த் அப்படிங்கிறாங்க, இரும்பு வடிவிலான திடமான அந்த ஆஸ்திரியாவில் உள்ள இயேசு சபை அருட்தந்தை ஒரு கடிதம் எழுதி, நீ ஜெர்மனியில் அவுஸ்புர்க் என்ற இடம் இருக்கிறது, அந்த அவுஸ்புர்க்கில் போய் உள்ள தந்தையிடம் இந்த கடிதத்தை கொடு, அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள், அங்கு போலந்தில் இருந்து சண்டைக்கு வர முடியாது என்று அனுப்புகின்றார்கள். பாருங்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தோடு அவர் குருவாக வேண்டும், இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார். அண்ணன் தன்னை அனுமதிக்க மாட்டான் என்பதற்காக ஒரு பைத்தியக்கார உடை உடுத்தி அவர் அந்த கல்லூரியை விட்டு வெளியே வருகின்றார். அவுஸ்புர்க்கு அவர் பயணப்படுகின்றார்.
பல மாதங்கள் கடந்து அவுஸ்பர்க் சென்று அங்க உள்ள தந்தையிடம் பார்த்தால் அந்த தந்தை சொல்லுகிறார், எனக்கு உனக்கு பயிற்சி கொடுக்க அனுமதிக்க முடியாது, ரோமுக்கு செல் என்று சொல்லுகின்றார். அதன் பின்பு இவர் ரோமுக்கு அவுஸ்பர்க்கில் இருந்து நடந்து ஒரு 350 மைல், அப்படி என்றால் ஒரு 600 கிலோமீட்டர் நடந்து அந்த குளிரில், உங்களுக்கு தெரியும் ஐரோப்பா நாடு குளிரான நாடு, அந்த குளிரிலும் சரியான உடை இல்லாமல் ரோமுக்கு வருகின்றார். இவருடைய அருமையான இந்த நம்பிக்கையை பார்த்து ரோமில் குருவாக கொடுக்க அனுமதிக்கின்றார்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் குரு மாணவராக இருந்தது 10 மாதங்கள் மட்டும்தான். ரோமையில் அவர் தங்கியிருந்த அந்த அறைக்கு சென்றிருக்கின்றேன். அந்த அறை இன்னும் புனிதமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அங்கு 10 மாதங்கள் தான் பயிற்சி பெற்றார். ஆனால் அந்த 10 மாதத்திலும் அவருக்கு பயிற்சி கொடுத்த பேராசிரியர்கள் கூட இவர் புனிதன். ஏனென்றால் அவருடைய வார்த்தை, செயல்பாடு, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எளிமையாக இருந்தது. ஒரு அரச குடும்பம் என்று இருக்கவில்லை. தன்னையே வருத்தி நிறைய நேரம் ஜெபத்தில் தன்னை சக மாணவர்கள் பெரிய உதவிகள் செய்து விழித்திருந்து ஆண்டவரையும் ஆண்டவரது பணிக்கும் தன்னை அர்ப்பணித்தார் புனித தனிஸ்லாசியார். இதை பார்த்து தான் அன்னை மரியாள், நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும், அந்த கையில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு, குழந்தை இயேசுவை தாங்கக்கூடிய பாக்கியம் புனிதர்கள் 3 பேருக்கு தான் கிடைத்தது. 1 புனித சூசையப்பர், 2 புனித அந்தோணியார், 3 புனித தனிஸ்லாசியார். இவருடைய அளப்பரிய நம்பிக்கையை பார்த்து மாதா ஒரு நாள் இவருக்கு தோன்றி, நீ இவ்வளவுக்குள் ஆண்டவரை அன்பு செய்கிறாயே, வச்சிக்க அந்த குழந்தை என்று கையில் கொடுத்தார்கள். அந்த கொடுத்ததின் விளக்கமும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு முழுமையான இயேசுநாதரை, பெரிய இயேசுநாதரை ஒரு சின்ன பையன் கையில் வாங்க முடியாது. நீ முழுமையாக மொத்தமாக கையில் வாங்கிக்கொள் என்று இயேசுவை நம்முடைய புனித கையிலே கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் அதனை வெளியே சொல்லுகின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். 10 மாதம் கழித்து ஆகஸ்ட் 15 அன்னை மரியாள் விண்ணகம் சென்ற நாளில் விடியற்காலம் 3 மணிக்கு சொல்லுகின்றார், தன்னை பாதுகாக்கக்கூடியவரை அழைத்து, நான் இன்னும் 1 மணி நேரத்தில் விண்ணகத்திற்கு சென்று விடுவேன். மாதா என்னை கூப்பிடுகிறார்கள், நான் இறந்து விடுவேன், மகிழ்ச்சியோடு நான் சாக தயாராக இருக்கிறேன் என்று 3 மணிக்கு சொல்லுகின்றார். 4 மணிக்கு விடியற்காலையில் ஆகஸ்ட் 15 நமது பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ் இறந்து போனார். அன்பானவர்களே, இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது பெரிய செயல்பாடு ஒன்றும் அவர் செய்யவில்லை. புனித தனிஸ்லாஸ் வாழ்வை படித்து பார்த்தோம் என்றால் பெரிய நிகழ்வு ஒன்றும் செய்யவில்லை. பெரிய காரியங்களை செய்தால்தான் புனிதரா? எவ்வளவு பெரிய அழைப்பிற்கு பதில்! ஆண்டவர் என்னை அழைக்கின்றார், பெரிய பணக்கார குடும்பம், அரச குடும்பம், நான் எப்படியும் வாழலாம் என்று நினைக்கவில்லை. மாறாக நான் இயேசுவிலே ஒரு பிச்சைக்காரனாக, இயேசுவுக்கு சீடனாக வாழ விரும்புகிறேன் என்ற எண்ணத்தோடு அவர் தன்னை அர்ப்பணித்தார். அந்த அழைப்புக்கேற்ற வாழ்வை தன் வாழ்வால் வாழ்ந்தார். அதனால்தான் இன்று சொக்கன்குடியிருப்பிலே புனித தனிஸ்லாஸ் ஆலயம் இருக்கிறது. போலந்து நாட்டிலே அந்த போலந்து நாட்டின் பாதுகாவலராக புனித தனிஸ்லாசியார் இருக்கின்றார். இளையோரின் பாதுகாவலராக புனித தனிஸ்லாஸ் இருக்கின்றார். நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக பாதுகாவலராக புனித தனிஸ்லாஸ் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கை கடவுள் தந்த அழைப்பு நல்ல பதிலாக இப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் தனிஸ்லாசியாரை நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு நம்முடைய தாவீதைத்தான் மனதில் வரும். ஏனென்றால் தாவீது பெலிஸ்தியன் கோலியாத்திடம் சண்டை போடும் முன்னால்
சவுல் மன்னனிடம் செல்லுகின்றார். சவுல் மன்னனிடம் சென்று இந்த கோலியாத்தை நான் வீழ்த்த விரும்புகிறேன் என்று கேட்கின்றார். சவுல் பார்க்கிறார், நீ ஒரு சின்னவன், பொடியன், நீ எப்படி இந்த கோலியாத்தை வீழ்த்த முடியும்? அப்பொழுது சவுல் சொன்ன வார்த்தைகள் 3. ஐயா, இந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனம் செய்யாதவன், கடவுளை நம்பாதவன், உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறானே, எனக்கு மானம் இருக்கிறது, எனக்கு கேவலமாக இருக்கிறது, ஆகவே நான் போரிடுவேன். ஒன்று, என்ன நல்ல எண்ணம் தான், ஆனா நீ எப்படி போரிடுவாய்? ஐயா அரசர், நான் ஆடு வச்சிட்டு இருக்கும் போது சிங்கத்தின் வாயை கிழித்திருக்கின்றேன், ஓநாயை பிதடியில் அடித்திருக்கின்றேன், கொன்றிருக்கிறேன், என்னால் கொல்ல முடியும். இது 2வது வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை. 2வது வார்த்தை சவுலிடம் தாவீது சொன்னது. 3வது வார்த்தை, இவன் வீரத்தை பார்த்துட்டு நீ போ. அப்ப அவட்டு மார்பு கவசம், அந்த வாள், இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் சொல்றார், தாவீது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த வாள் எனக்கு தேவையில்லை, இந்த மார்பு கவசம் எனக்கு தேவையில்லை, நான் 3 கூழாங்கல்லோட போறேன் என்று கூழாங்கல்லும் என்ன எடுத்துக்கிறாரு. அவர் வாரும் 3 கூழாங்கல்லும் எடுத்துக்கொண்டு போறார். 3வது வார்த்தை, கோலியாத் அவரை பார்த்து நகைக்கிறான், ஏய் பொடியா, நீயா என்னிடம் சண்டையிட வருகிறாய், என் பலம் உனக்கு தெரியாதா? அப்பொழுது கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்ன வார்த்தை, நீ உன் பலத்தை நம்பி வந்திருக்கிறாய், நானோ ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவன் சொல்றார், தாவீது, நீயோ உன் பலத்தை நம்பி வந்திருக்கிறாய், நானோ என் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். ஒரு கல்ல வீழ்த்திட்டான். அன்பானவர்களே, இதுதான், இந்த 3 வார்த்தை தான் தனிசலாசுக்கு மிக முக்கியமாக இருந்ததை நான் பார்க்கின்றேன். புனித தனிசலாசியாருக்கு உள்ளத்துல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்ற உணர்வு நிறைய இருந்தது. ஏனென்றால் அந்த லூத்தரன் கல்லூரியிலே படிக்கும் பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் உரிமைகள் தன்னிடமும் சண்டையிட்டான். ஆகவே நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன், நான் கத்தோலிக்க சபையிலே நிலை நம்பிக்கையிலே வாழ வேண்டும், அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உள்ளத்தில் கொண்டு இருந்தார். 2வதாக தாவீது சொன்ன வார்த்தை, நான் பல பயிற்சிகளை பெற்றிருக்கிறேன், சிங்கத்தை அதன் வாயை கிழித்திருக்கிறேன், ஓநாயை பிடர்களை அடித்து கொண்டிருக்கிறேன். இவரிடம் இருந்த தனிசலாசிடம் இருந்த வீரம், நான் குருவாக கடவுள் பணி செய்ய வேண்டும், அண்ணனா இல்லை என்று சொன்னால் என் தாய் தந்தையா தேவையில்லை, பெரிய பணமா, பெரிய அரசு குடும்ப நிலையா, படிப்பா தேவையில்லை என்று தன்னை தரித்திரமாக அவர் ஆக்கிக் கொண்டு அலைந்தார். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். 3வதாக அவர் கொக்கரித்தது அருமை. என்ன வாழ்க்கை, என்ன சாவு, இதை பற்றி கவலைப்படுவனா? எனக்கு பிலிப்பியருடைய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறாரு, வானகமே என் தாய் நாடு. சத்தமா சொல்லுங்க, வானகமே என் தாய் நாடு, இங்கு நான் வாழ்ந்து வீழ வேண்டிய அவசியமில்லை என்று தன் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வெற்றி கொண்டார். அன்பானவர்களே, நமது வாழ்விலும் சிந்தித்து பாருங்கள், என்னிடம் எப்படிப்பட்ட கத்தோலிக்க நம்பிக்கை இருக்கிறது. நான் சமீபத்திலே மஸ்கட் நாட்டிற்கு பிரசங்கிப்பதற்காக 10 நாளுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்தில் பிற சபையார் உள்ளே வந்து பைபிளை பற்றி பேசுவோமே என்று சொல்லி, பைபிளை பற்றி பேசுறோம் சொல்லி, உங்க கத்தோலிக்க கிறிஸ்தவம் மோசம் என சொல்லி, அந்த அம்மா வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு, கழுத்துல காதல கடந்த நகையெல்லாம் கழட்டிரு, இல்லைன்னு நீ மோட்சத்துக்கு போக மாட்டா என சொல்லி கழட்டி, இந்த ஆளு மோட்சத்துக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வரவே இல்லை. அன்பானவர்கள், இன்று பல பேர்
நம்முடைய இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். முடிவு வரப்போகிறது. நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மோசமானவர்கள், நீங்கள் சிலை வழிபாடு வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் புனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். தனிஸ்லாமியா நமக்கெல்லாம் பெரிய உதாரணம். அந்த லூத்தரன் சபையை விட்டு, அந்த கல்லூரியை விட்டு வெளியே வந்தது காரணமே நான் கத்தோலிக்க நம்பிக்கையிலே ஆழமாக இருக்கிறேன் என்பதுதான். நமக்கு அந்த நம்பிக்கை வேண்டும். நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான். என்னுடைய நம்பிக்கை அன்னை திருச்சபையில் இருக்கிறது, அன்னை மரியாளில் இருக்கிறது, புனிதருடைய வணக்கத்தில் இருக்கிறது. சுரூபத்தை பார்க்கும் பொழுது நான் புனிதருடைய வாழ்வை நினைத்து பார்க்கிறேன். இது எனக்கு என் தாய் தந்தை கொடுத்த நம்பிக்கை. நான் கத்தோலிக்க நம்பிக்கை. ஆண்டவர் தான் என் மீட்பர், தெளிவாக இருக்கிறேன். ஆண்டவர் தான் என் மெசியா. அந்த ஆண்டவரை பெற்றெடுத்தவர் என் தாய். அந்த ஆண்டவரை பற்றோடு பிடித்துக் கொண்டவர்கள் புனிதர்கள். ஆகவே இந்த நம்பிக்கையில் மாற வேண்டிய அவசியம் இல்லை. என் தாயை பார்த்து யாராவது உன் தாய் கருப்பா இருக்கிறா, உன் தாய் குள்ளமா இருக்கிறா, உன் தாய் படிக்கல, உன் தாயிட்ட நல்ல பண்பு இல்லை, என்னை தாயை விட்டு வெளியே வான்னு சொன்னா நீங்க போயிட்டீங்கன்னா அது நல்ல குடும்பம் இல்லை, நல்ல பழக்கம் இல்லை. அன்பானவர்களே, உண்மையை சொல்லுகிறேன். நிறைய பிற சபையார் நம்மை என்று குடும்பத்தை பிரித்து ஆள்வதில் இருக்கின்றார்கள். அது அல்ல. நமக்கு புனித தனிஸ்லாத்தியார் போல அந்த கத்தோலிக்க நம்பிக்கையிலே பிடிப்பாக இருக்கிறேன் என்பது முதல் பண்பாக இருக்கட்டும். இரண்டாவது, நம்பிக்கை என்று சொன்னால் வெறுமனே ஜெபத்தோடு மட்டும் இருந்துவிட வேண்டும் என்பது அல்ல. ஜெபம் தரும் நம்பிக்கை கொண்டு நல்ல வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, பிறரோடு நல்ல உறவான வாழ்க்கை. நல்ல கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். புனித தனிஸ்லாசியார் தன் சகோதரனை மன்னித்து என் சொத்துக்களை எல்லாம் நீ வைத்துக்கொள் என்று சொன்னவர். சகோதரனுக்காக தினமும் ஜெபிக்கிறவர். அன்பானவர்களே, நமது குடும்பங்களிலும் சகோதரர்களுக்காக ஜெபிக்கும். எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கொண்டிருந்தால் நமது நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை. மூன்றாவது நம்பிக்கை, பிறர் அன்பில் நான் நிலைத்திருந்தால் தான் என் நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை. பிறரை அன்பு செய்தல். அன்பானவர்களை, இன்று எவ்வளவோ வளர்ந்து விட்டோம், எவ்வளவோ உயர்ந்து விட்டோம். நமது சொந்த குடியிருப்பிலையும் ஒரு சில பிரிவினைகள் பிரச்சனையில் இருப்பது வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு வளர்ந்து விட்டோம். உலகம் எப்படி முடிய போகிறது என்று கூட தெரியவில்லை. இதை 3ஆம் உலகப் போர் வந்து விடுமோ என்ன எண்ணம் இருக்கிறது. நாசியில் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. 60 நாட்களில் உலகிலே அணுகுண்டு வீசப்படலாம். அதன் பின்பு புதிய உலகமாக இருக்குமான்னு தெரியல. எல்லாரும் அவங்கள பார்த்துங்க. 60 நாளைக்கு அப்புறம் இருப்போமானே தெரியாது. ஆனா நம்ம உள்ளத்துல இருக்க கர்வம், மோசம், அவை இவை பொறாம, இது சாவ மாட்டேங்குது. யோசித்து பாருங்க. நம்முடைய தனிஸ்லாசியார் சகோதரனை மன்னித்தார், சொத்துக்களை எல்லாம் கொடுத்து விட்டார். ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொன்னார். அந்த மனநிலை நமக்கு வேண்டாமா? இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் பழைய பரன் கட்டி கருப்பட்டி இன்னும் பரணு இன்னும் கீழே தீய போட்டு கிடக்கிறது. இந்த கெட்ட புத்திகள் நமக்கு வேணுமா? வளர்த்து விட்டோம் அல்லவா? இந்த பிள்ளைகளுக்கெல்லாம், குழந்தைகளுக்கெல்லாம் எதிர்காலத்தில் நாங்கள் நல்லவர்கள், ஒற்றுமையானவர்கள், விட்டுக் கொடுப்பவர்கள், நாங்கள் புனித பெரியார் தனிஸ்லாசியார் மாதாவுடைய பிள்ளைகள் என சொல்லும் வகையில் இருக்க வேண்டாமா? அதுதானே நம்பிக்கை. அதை செயல்படுத்த வேண்டாமா? கடவுள் தரும் மழைக்கு மனிதன் தரக்கூடிய பதில். நான் கர்வத்தோடு வைராக்கியத்தோடு பிரிவினை வளர்த்து அதற்கு பணம் கொடுத்தால், அன்பான சகோதரனை சகோதரியை, ஒற்றுமை உருவாக்காதவன் குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் போய்விடும். உண்மை இதான் வரலாற்று உண்மை. ஆகிய ஒற்றுமையை, அன்பை மன்னித்து விட்டுக் கொடுத்து இணைந்து வாழ்ந்தால் என்ன அருமை. மணல் மாதா கோயிலை பார்க்கும் பொழுது இப்பொழுதெல்லாம் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது, எவ்வளவு அருமையாக வளர்ந்து இருக்கிறது. கடந்த வாரம் கூட ஒரு குழுவை கூட்டி வந்த பொழுது சொன்னார்கள், போற போக்க பார்த்தா உங்க ஊரு வேளாங்கண்ணி மாதா கோயில் மிஞ்சிருமோ. நீங்க வேணும் பாருங்க, அவ்வளவு அருமையா சேர்ந்து வளர்க்க வேண்டாமா? இணைந்து வளர்க்க வேண்டாமா?
அன்பானவர்களே, குருவானவர்களாகிய நாங்கள் இன்று இருந்து நாளை போய்விடுவோம். நீங்கள் தான் இந்த ஊரில் இருக்க போகிறவர்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்ய, நம்ம அன்னை நம்மை மன்னிச்சிருவோம் வேண்டாமா? விட்டு கொடுக்கக்கூடிய என்ன வேண்டாமா? கிறிஸ்தவ நம்பிக்கை பதிலாக இருக்க வேண்டாமா? அன்பானவர்களே, இதுதான் தனித்தலை போடக்கூடிய மாலை, போடக்கூடிய நகை. வெறுமனே பாட்டு பாடிட்டேன், நல்ல அருமையா கூட்டிட்டு வந்துட்டேன், ஆகா ஓகோ, அது ஏமாத்து, ஆடம்பரம். இந்த லைட் நாளைக்கு எல்லாம் போயிடும். 10ஆம் திருவிழா முடிஞ்சோன்னு லைட் இருக்குமா? 5 லட்சம் கொடுப்பீங்களா? 5 லட்சம் கொடுத்தா லைட்டு. ஆனா நம்ம எப்போதைக்கு இருப்போம், நமக்குள்ள ஏன் டைட்டு? நம்ம நல்லா இருப்போமே, நல்ல மகிழ்ச்சியா இருப்போமே, ஆனந்தமா இருப்போமே, இணைந்து வாழ்வோமே, ஒரு தம்பி வந்தா சிரிப்போமே. இந்த சிரிப்பு, இந்த மகிழ்ச்சி இருக்கு, இதுதாங்க ஆண்டவர் விரும்புவது. இதை விட்டுட்டு என்னென்ன விழா எடுத்தாலும் நான் உள்ளத்தில் நல்ல எண்ணம் கொண்டு இருக்கவில்லை என்று சொன்னால் பாவம், பாவம். ஆகவே சமாதானத்தை, ஒற்றுமையை உருவாக்கும் நல்ல கருவிகளாக மாறிவிட வேண்டும். அதான் தனுசாசியார் தந்த பண்பு. அண்ணனை மந்திரித்தார், அழகாக விண்ணகமே என் தாய் என்று சொன்னார். இறுதியாக ஒரு சிறிய நிகழ்வோடு நான் இந்த மறையுரைக்கு நிறைவுக்கு வந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதத்தை பெற அழைக்கின்றேன். அதாவது எங்க வீட்டு முன்னால இந்த இந்த செல்லத்துறை வீட்டு முன்னால இப்போ அப்போ என்ன கிடையாது, ரோடு கிடையாது, மண்ணு. நாங்கள் அங்கே தான் கடந்து விளையாடிட்டு கிடப்போம். அப்போ மழை பெஞ்சிட்டு உடனே கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, வீடு கட்டி விளையாடினாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் கடை கட்டி விளையாடணும். கடையில் என்ன பண்ணுவோம், மண்ணை நல்லா வச்சு கடை ஒரு ரவுண்டு போட்டு கடை கட்டியாச்சு. இப்போ மண்ணே கிடையாது நம்ம ஊரில், என்ன கடை கட்டியாச்சு. அங்கே வீடு அவங்களும் ஒரு மண்ணை பிடிச்சி வச்சுட்டு வீடு கட்டிட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, அப்போ இதில் அந்த ஒரு சட்டி காய் மாதிரி இருக்குதுன்னு பூவரசம், பூவரசம் இலையை பறித்து இலை, அதான் இலைன்னு வச்சாச்சு. அந்த பூவரசம் முட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இதான் காய்கறி, எண்ணி காய்கறி வச்சாச்சு. அப்புறம் அந்த கலங்கின தண்ணியை வெளியே ஓடும், தண்ணியை கோரி வச்சு இதுதான் எண்ணெய் எண்ணி வச்சாச்சு. அதில் மணல் மேலே கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த மணல் அப்படியே எடுத்து இதான் அரிசின்னு வச்சாச்சு. இது கடையில் வீட்டுக்காரன் பார்த்தான், வீட்டுக்காரன் ஒரு பேப்பரை கிழிச்சான், இதுதான் ரூபா நோட்டுன்னு வச்சாச்சு. அப்போ 5 ரூபா 10 ரூபா 1 ரூபான்னு தெரியாது. அப்புறம் ஓட்டாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, உடஞ்ச ஓட்டாங்கண்ணி, அந்த ஓட்டாங்கண்ணியை நல்லா இதான் 3 பைசா 5 பைசானே ஆச்சு. உடனே கடையிலேருந்து அம்மா சொல்லியாச்சு, அம்மா அங்கே பொம்பளை பிள்ளை இல்லை, ஒரு பையன் தான், நான் தான் அம்மா சொல்லிட்டு, அம்மா சொல்கிறா பையன்டா, டேய் போய் 1 கிலோ அரிசி வாங்கிட்டோ, 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டோ, காய்கறி வாங்கிட்டோ அப்படின்னு சொல்லி விடுறான். உடனே இவன் அம்மா முட்டாயிங்கிறான். இந்த ஒரு ஓட்டாங்கண்ணி கையில் கொடுத்து போய் முட்டாய் வாங்கிக்க. அங்கே 1 கிலோ அரிசி இவ்வளோ போல் மண் அள்ளி போட்டான், 1 லிட்டர் எண்ணெய் இவ்வளோ போல் எண்ணெயை ஒரு டம்ளரில் கொடுத்தான், அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்னது முட்டாய், அவன் ஒரு கல் எடுத்து கொடுத்தான், அதை எடுத்து வாய்க்கில் முடிச்சுக்கிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தா சோறு பொங்கியாச்சு. அழகா அந்த மண்ணை ஒரு சட்டிகளை போட்டு சோறு பொங்கியாச்சு. அந்த பூவரச இலையை பிச்சு போட்டு வந்தாச்சு. வா சாப்பிட வா, யார் சாப்பிட வரணும், கடைக்காரன் தானே சாப்பிட வரணும். அட பாய் மக்கா, எங்கே போகிறது, சொக்கடிக்குள்ளே நீனு நான் எல்லோரும் ஒன்றா தானே இருக்கோம், எங்கே போக முடியும்? எவனா பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்காம வச்சிருக்கீங்களா? எல்லாரும் தான் வச்சிருக்கிய. வீட்டுக்காரன் கூப்பிட்டாச்சு, எல்லாம் வா சாப்பிட வா. உடனே கடையில் உள்ளவன் எல்லாம் சாப்பிட போட உட்காடுறான். மழை வந்துட்டு எல்லாம் கராச்சா செராட்ரன் எல்லாம் கரெக்டா எல்லாம் வீட்டுக்குள்ள போ. மழை வெளியே விளையாட்ட மழை நினைச்சா தலவத்தை பிடிச்சார். உள்ள போனான், சோறு அங்கேயே அப்படியே கிடக்கு, பொங்குற சோறு, இலையை விரிச்சது அப்படியே கிடக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். கட்டிட்டேன், பெரிய கோவில கட்டிட்டேன், நான் தான் ராஜா. அடப்பாதி, நாளை செத்து போவிய, எதை கொண்டு போவார்? ஏன் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, யார் சமாதானமா இருக்கக்கூடாது, ஏன் அன்பா இருக்கக்கூடாது, ஏன் விட்டு கொடுத்துடக்கூடாது? ஏன் நீ நல்லா இருக்கியா? சா, அது அருமை இல்ல. எல்லாரும் ஒன்னா இருந்து உன்னை பார்க்கிறவே எவ்வளவு மகிழ்ச்சி. நான் சொல்றேன், நல்லா இருப்பதில்ல மரியாதை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புனித தனுசாசியாரே, எங்கள் ஊருக்காக மன்றாடுவீராக. அனைவரும் எழுந்து நிற்போம். இது நல்ல நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் மன்றாடு.
தமக்கு அஞ்சுபவர்களையும் தமது அன்பிரக்கத்தில் நம்பிக்கை வைத்தவர்களையும் ஆண்டவர் கண்ணோக்கினார். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றெழுமே என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல்பட புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும் அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவர் கஞ்சுவோடு இரக்கமாகும் என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. கரத்தின் வல்லமை கொண்டே அவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். கரத்தின் வல்லமை கொண்டேயவர் செருக்குற்றோரை சிதறடித்தார். வலியவர் அரியணை நின்றுவிட வறியவர் அரியணை நின்றுவிட தாழ்ந்தவர் தம்மை உயர்த்திவிட்டார். என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. வசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பசித்தவர் தமக்கு நலமீந்து செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். முன்னோர் தமக்கு உரைத்தது போல் முன்னோர் தமக்கு உரைத்தது போல் ஆபிரகாமும் சந்ததியும் என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். இரக்கம் பெறவே என்றென்றும் இஸ்ராயேல் மக்களை ஆதரித்தார். தந்தை திருமகன் ஆவியரும் தந்தை திருமகன் ஆவியரும் என்றும் மகிமை பெற்றிடவே என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. தமக்கு அஞ்சுபவர்களையும் தமது அன்பிரக்கத்தில் நம்பிக்கை வைத்தவர்களையும் ஆண்டவர் கண்ணோக்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கின்ற நேரம், மறையுறையில் தந்தை சொன்னது போல நமது பாதுகாவலர் புனித ஸ்தானிஸ்லாசரை போல நம்பிக்கையில் வேரூன்றி மன்னித்து மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு வாழ, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டிய வரத்தை
நாம் புனிதர் வழியாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து ஆசீர்வதித்திடவும் அவர்கள் மக்களை ஆன்மீக வழியில் வழிநடத்திட உமது தூய ஆவி அவர்கள் உடனிருந்து என்றும் வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகை ஆளும் உன்னத இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் கருதாது நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு ஆட்சி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எமது பங்கிலிருந்து வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எந்த நோய் நொடியும் இன்றி நலமுடன் அவர்கள் பணியை செய்யவும் எம்மூர் மக்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காணவும் உம் அருளாசிரை பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றேயம் இறைவா, எம்மூர் இளைஞர் இளம்பெண்கள் சிறுவர் சிறுமியர்களை உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் அனைவரும் இறை ஞானத்தில் வளர்ந்து உமக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ளவர்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரமழை பொழியும் இறைவா, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கவும் வறட்சி நீங்கி வளமை பொங்கவும் விவசாயம் செழித்து ஓங்கவும் உமது வரமழையை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பாடகர் குழுவோடு சேர்ந்து கரங்களை விரித்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித சனிஸ்லாசன் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமையினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமா இருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களூரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணை அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே
தகப்பரே தனிசிலாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். தீர்க்கவா, தாயாக என்னை தேற்றவா, தாங்காத துயர் தீர்க்கவா.
என்னை தேற்றவா நீங்காத நினைவே நீவா இன்றாலும் நிறைவே நீவா நீங்காத நினைவே நீவா நின்றாலும் நிறைவே நீவா அதிகாரம் விளக்காகவா உயிரே உயிரே உயிரின் உயிரே உடலாய் என்னில் வாவா உறவே உறவே உறவின் உறவே உணவாய் என்னில் வாவா உயிரே உயிரே உயிரின் உயிரே உறவே உறவே உறவின் உறவே உணவாய் என்னில் வாவா உணர்வில் உறங்கும் உறவின் தேடல் உளவே மகிழும் இறையின் பாடல் சகல தகப்பன்மார்களிலும் அன்புள்ளர் அன்புக்குரியவருமாகிய திவ்ய சேசுவே உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறோம். தேவரீர் ஆனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிசுவாசத்துக்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கு பரிகாரமாக அப்போஸ்தலர்களின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றி அறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா
காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்காகவும் உம்மை நம்பாதவர்காகவும் உம்மை நேசியாதவர்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அனைவரும் அப்படியே 5 நிமிடங்கள் அமர்வோம். புனித தனிஸ்தாசியாருடைய அன்பு இறை மக்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித தனிஸ்தாசியாருடைய 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 9ஆம் திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக திருவிழா மாலை ஆராதனைகளை கலந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த திருவிழா மாலை ஆராதனைக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்தவர் நம்முடைய பேரறிஞர் தந்தை மொன்சிங்கர் பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அருத்தந்தை அவர்கள் நம்முடைய ஊருக்கு எப்போதும் வருகை தந்து சிறப்பு செய்யக்கூடியவர்கள். வள்ளியூர் திருத்தலத்தின் திருத்தல தந்தையாக சிறப்பாக பணியாற்றியவர்கள். வடக்கன்குளம் மறைவட்ட முதல்வராக சிறப்பாக பணியாற்றியவர்கள். கடந்த 5 ஆண்டுகளாக தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் முதன்மை குரு தந்தையாக சிறப்பாக பணியாற்றியவர். தற்பொழுது உடன்குடி பங்கு தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊருக்கு திருவிழா நாட்களிலே வருகை தந்து சிறப்பாக நமக்காக திருவழிபாடுகள் தலைமை தாங்கி திருப்பணி தலைமை தாங்கி சிறப்பு செய்யக்கூடிய அன்பு அருத்தந்தை அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய வருகை தந்து இந்த நேரத்திலும் இந்த திருவிழா மாலை ஆராதனையிலே தலைமை தாங்கி சிறப்பு செய்து நமக்காக இறை அருளை பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பு அருத்தந்தை மொன்சிங்கர் பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பங்கு அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே சிறப்பாக மறைவுரை ஆற்றியவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருத்தந்தை ஜெரால்ட் ரவி அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தருக்குரிய உரிமையோடு கடமையோடு மண் வாசனையோடு தன்னுடைய அனுபவங்களை வைத்து இந்த நாளிலே சிறப்பாக தனிஸ்தாசியாருடைய நம்பிக்கை வாழ்க்கை என்பதை பற்றி எடுத்துக்காட்டி நாம் ஒவ்வொருவரும் அவரை போல நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அருத்தந்தை அவர்கள் சென்ற கடந்த 5 ஆண்டுகளாக திருக்கலிகுளம் அதிசய பனிமாதா திருத்தலத்தின் திருத்தல அதிபராக சிறப்பாக பணியாற்றியவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் பயணத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள். நம்முடைய ஊரிலிருந்தும் அநேக பேர் அருத்தந்தை அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அருத்தந்தை அவர்களை பற்றி சொல்கிற பொழுது நம்முடைய மண்ணின் மீது கொண்ட அன்பினால் செல்வ திருமண மண்டபத்தை நமக்காக கட்டி தந்தவர்கள், நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காக கட்டி கொடுத்தவர்கள். அதே அக்கறையோடு அதே அன்போடு இந்த நாளிலே மறையுரை ஆற்றி இந்த வளாகத்திலே அவர் விளையாடின அந்த விளையாட்டுகளையும் சொல்லி சிறப்பாக நாமும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், உறவோடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். வாசமிகு அருத்தந்தை ஜெரால்ட் ரவி அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே நம்மிடம் வந்து வருகை தந்து நமக்காக ஜெபித்தவர்கள் அன்பு அருத்தந்தை வசந்தன் அடிகளார் அவர்கள். பூச்சிக்காக பங்கு தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். செயல் வாழ்க்கையில் மிகவும் மென்மையாக இருக்கக்கூடிய அருத்தந்தவர்கள் இந்த நாளிலும் நம்மிடம் வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே அருத்தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடி போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருத்தந்தை திலகராஜ் அடிகளார் அவர்கள் 8ஆம் திருவிழாவில் இருந்து நம்மோடு இருந்து நமக்காக திருப்பணி நிறைவேற்றி நற்கனை பவனிக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்து நம்மோடு இருந்து நமக்காக ஜெபிக்கிற அன்பு அருத்தந்தை மண்ணின் மைந்தர் திலகராஜ் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடி போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாளை காலை 6:30 மணிக்கு நம்முடைய தனிஸ்தாசியாருடைய திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெறும். எனவே இறைமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 10 மணிக்கு பங்கு ஆலயத்தில் வைத்து குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். எனவே
உங்களுக்கு பதிவு சீட்டை பெற்றிருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 11 மணிக்கு பங்கு தந்தை இல்லத்தில் வைத்து ஊர் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெறும். எனவே ஊர் பெரியர்கள் அனைவரும் தவறாது கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை 6 மணிக்கு தேர்ப்பவனியும் அதைத் தொடர்ந்து நற்கரை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறும். எனவே இறைமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய திருவிழா திருப்பலிக்கு வாசிப்பதற்காக விசுவாசிகள் மண்டாட்டுகளும் நன்றி மண்டாட்டுகளும் தயாராக இருக்கிறது. விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை திருவிழா திருப்பலிக்கு விசுவாசி மண்டாட்டுகளும் நன்றி மண்டாட்டுகளும் வாசிக்க விரும்புகிறவர்கள் பங்கு தந்தை அணுகி பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, நம்முடைய தனிசாஸ்திரனுடைய திருவிழாவை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே மகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டாடுங்கள், விழித்திருந்து கொண்டாடுங்கள். ஆனால் நாளை காலை சரியாக 6 மணிக்கு திருவிழா திருப்பலிக்கு வந்து கலந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தனிசிலாசே உம்மை நாடினோரை கைவிட மாட்டீரே. உலக செல்வம் துறந்து வாழ்ந்தவா, உலக செல்வம் துறந்து வாழ்ந்தவா, பதவி நலவாழ்வு தேடுவி, நாடுகிறோ பதவி நலவாழ்வு தேடுவி. திருமணமும் தீரத்துடன் தீர்க்கமான விசுவாசம், திருமணமும் தீரத்துடன் தீர்க்கமான விசுவாசம், படைக்கிறவாய் வரவேற்றோம் தனிசாசையும் படைக்கிறவாய் வரவேற்றோம் தனிசாசையும்
துறந்து வாழ்ந்தவா உலக செல்வம் துறந்து வாழ்ந்தவா வாழ்க தூய தனிசாஸ் பாடியவே வாழ்க தூய தனிசாஸ் பாடியவே உம்மை பல புரிந்து வரும் எங்கள் புனித தனிசாஸ் பாடுகிறோம் தேடுகிறோம் நாடுகிறோம் உம்மை பல புரிந்து வரும் எங்கள் புனித தனிசாஸ் பாடுகிறோம் தேடுகிறோம் நாடுகிறோம் பாடுகிறோம் தேடுகிறோம் நாடுகிறோம் பாடுகிறோம் தேடுகிறோம் நாடுகிறோம் பாடுகிறோம் தேடுகிறோம் நாடுகிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.